السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு 3 பருவங்களை வழங்கியிருக்கிறார். மனிதன் தான் சந்திக்கின்ற 3 பருவங்களில குழந்தை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அதில் முழுக்க முழுக்க பெற்றோரை சார்ந்து இயங்குகிறார். அவனுக்கு உணவூட்டுவதும் அவனை உறங்கச் செய்வதும் அவனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதும் கூட பெற்றோர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். இளமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் தனக்கு தேவையான அனைத்தையும் தானே தேர்வு செய்து கொள்கிறார். காரணம், பெற்றோரை சார்ந்து இருக்க தேவையில்லாத அளவிற்கு அவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, திடகாத்திரம் இருக்கிறது, சிந்தனை தெளிவு இருக்கின்றது, உடம்பிலே வலு இருக்கின்றது. ஆகையினால் தனது தேவைகள் அனைத்தையும் தானே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பருவமாக அவனுடைய இளமை பருவத்தை அவன் அடைந்து கொள்கிறான். மனிதன் சந்திக்கின்ற இறுதி பருவம் முதுமை பருவம். இந்த முதுமை பருவத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதுதான் மனிதனுக்கு மிகுந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் தருகிற பருவமாக இயற்கையில் அமைந்து விடுகிறது. காரணம், முதுமை பருவத்திலே அவன் ஒரு குழந்தையை போல் மாறிவிடுகிறான். குழந்தை பருவத்தில் அவனிடம் காணப்பட்ட எல்லா பலவீனங்களும் முதுமையிலும் ஏற்பட்டு விடுகிறது. இளமை பருவத்தில் அவனிடம் காணப்பட்ட திடகாத்திரம், வீரம், மன திடம், உடல் வலு எதுவுமே ஒரு முதுமை பருவத்தில் அவனிடத்தில் இருப்பதில்லை. பல்வேறு பலவீனங்கள் ஏற்பட்டாலும் குழந்தை பருவத்தில் அவனை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பை பெற்றோர்கள் எடுத்து அவனை பராமரிக்கக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபட்டு விடுகிறார்கள். பலவீனமான பருவத்தில் இருக்கிற குழந்தைகளை கவனிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதை எந்தவித சிரமமும் இல்லாமல் செய்து விடுகிறார்கள், கஷ்டம் பார்க்காமல் செய்து விடுகிறார்கள். ஆனால் அதே போன்ற பலவீனமான ஒரு பருவமான முதுமை பருவத்தை நாம் அடைகின்ற பொழுது குழந்தையை போல் நம்மை பராமரிப்பதற்கு, குழந்தையை போல் நம்மை கண்காணிப்பதற்கு, குழந்தையை பார்ப்பதை போல் நம்மை பார்த்து பார்த்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருப்பதில்லை. இந்த வகையில் தான் மனிதன் சந்திக்கின்ற முதுமை பருவம் அவனுக்கு சிரமமான ஒரு பருவமாக, அவனை சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு பருவமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தார். மனிதன் சந்திக்கின்ற குழந்தை பருவத்தை பலவீனம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு அல்லாஹ் குவத்தை தருகிறான். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃபின், பலவீனத்திலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்து அந்த பலவீனத்திற்கு பிறகு மின் பஅதி துஅஃபின் குவத்தன், குவத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுகிறான். உடல் வலிமையை அல்லாஹ் தந்து விடுகிறான். இளமை பருவம். ثم جعل من بعد ضعف ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அந்த இளமை பருவத்திற்கு பிறகு வலிமையான அந்த குவத்திற்கு பிறகு ஆற்றல் மிக்க பருவத்திற்கு பிறகு உங்களுக்கு பலவீனத்தையும் நரையையும் ஏற்படுத்தி விடுகிறார், முதுமையை தந்து விடுகிறார் என்று அல்லாஹ் சொல்றார். முதுமையும் ஒரு பலவீனமான பருவம். அந்த பலவீனமான பருவத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களை பராமரிப்பதும் அவர்களுக்கு உரிய கண்ணியம் வழங்குவதும் அவர்களை சார்ந்த பிள்ளைகள், அவர்களை சார்ந்த உறவினர்களின் கடமை. ஒரு சமூகத்தில் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை
கண்ணியத்தோடு நடத்த வேண்டிய கடமை அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு சமூகத்திலே முதியவர்கள் தான் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு நாள் முதுமை பருவத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் முதுமையை அடைவதைப் போல, நம்முடைய முன்னோர்கள் முதுமையை அடைவதைப் போல நாமும் ஒரு நாள் முதுமையை அடைந்தாக வேண்டும். நம்முடைய இந்த இளமை என்றென்றைக்கும் இருக்க போவதில்லை. இந்த திடகாத்திரம் என்றென்றைக்கும் இருக்க போவதில்லை. நாம் சிறு வயதில் எந்த முதியவர்களை பார்த்து கேள்வி பேசினோமோ, பரிகசித்தோமோ, அதே நிலை நமக்கும் ஏற்படும். நாமும் ஒரு நாள் கம்மை ஊற்றித்தான் நடந்து கொள்ள வேண்டும். எழுவதற்கே சிரமப்படக்கூடிய, நடப்பதற்கே சிரமப்படக்கூடிய, குனிந்தால் நிமிர்வதற்கு சிரமப்படக்கூடிய, உணவுகளை உண்டு செழிப்பதற்கு சிரமப்படக்கூடிய ஒரு பருவத்தை நாமும் அடைவோம். அந்த பலவீனமான பருவத்திலிருந்து நம்ம யாரும் தப்பிக்க இயலாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வர இருப்பதற்கு முன்பே அந்த முதுமை பருவம் குறித்த சில புரிதல்களை, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற புரிதல்களை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை முதியவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஒரு கண்ணியம் இருக்கின்றது. முதியவர்களுக்கு இந்த மார்க்கத்தில் அவர்களுடைய நலனை நாட வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தல் இந்த மார்க்கத்தில் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முதியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனார் அபூ குஹாஃபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அல்லாஹ்வின் தூதரை சந்தித்து ஏழு கலிமாவை முன்மொழிந்து இஸ்லாத்தில் தம்மை இணைத்துக் கொள்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்வதற்கு வந்தார். ஏன்னா முதலாவது அபூபக்கர் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். பிற்பாடுதான் அபூபக்கர் அவருடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தந்தையை அழைத்து வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அவர்களை வரவேற்றார். அபூ குஹாஃபா அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே இருந்திருக்கலாமே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த முதியவரை உங்கள் தந்தையை நீங்கள் வீடுகளிலேயே இருக்க செய்திருந்தால் நான் அவரை வந்து சந்தித்திருப்பேனே. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க வீட்டில் இருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய பருவத்தில் உள்ளவர்களை எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், இஸ்லாத்தில் தம்மை இணைத்துக் கொள்வதாக நபிகள் நாயகம் அவர்கள் நேரில் வந்து சொல்கிறார்கள். அபூபக்கர் அவர்கள் தகப்பனார். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் நீங்க வீட்டிலே இருந்திருக்கலாம், நான் உங்களை வந்து சந்தித்திருப்பேன் அல்லவா என்று சொன்னார். அதுதான் முதுமைக்கு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் வழங்கிய மரியாதை, முதுமைக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழங்கிய கண்ணியம். இதை நபிகள் நாயகம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கடைபிடித்தார். தொழுகையின் போது கூட இமாமுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு உத்தரவை, ஒரு வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார். உங்களில் ஒருவர் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவித்தால் அவர் தம்முடைய தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளட்டும். ஏன், தனியா தொழும்போது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தொழலாம். தனியா ஒரு ரக்காத் தொழுகிறாரு, இரவு நேர தொழுகையில் ஈடுபடுறாரு, எவ்வளவு ஓதணுமோ அவ்வளவு ஓதணும். பக்ரா ஓதணும், ஆல இம்ரான் ஓதணும், அவருக்கு எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே ஓதலாம். ஜமாத்தாக நின்று இமாமாக நின்று தலைமை தாங்கி தொழுவிக்கும் பொழுது தொழுகையை சுருக்கணும். இதான் வழிகாட்டும். அதுக்கு காரணம் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. ஏனென்றால் இன்னமின் வராயிக்கும் தஈஃப் வல் கபீர், உங்களுக்கு பின்னால் உடல் பலவீனமானவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், அவர்களை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார். இமாமாக இருக்கிற உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்க உடல் விடாத்திரம் இருக்கலாம், அந்த முதியவருக்கு ஏறுமா, அவருக்கு முடியுமா, அவரும் அந்த தொழுகையில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அல்லவா. எந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இதை சொல்கிறார்கள், இபாதத் ஒரு வணக்க வழிபாட்டில் கூட்டாக சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாட்டில் அந்த கூட்டத்தில் ஒருவராக பங்கெடுத்திருக்கிற முதியவரை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இமாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதான் இஸ்லாத்தின் வழிகாட்டு. மக்காவில் தொழுகை நடத்துகிற இமாமாக இருந்தாலும், மதீனாவில் தொழுகை நடத்துகிற இமாமாக இருந்தாலும், உலகில் எந்த புனித பள்ளியில் தொழுகை நடத்துகிற இமாமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கின்ற முதியவரை இமாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் முதியவர்களை நடத்துகின்ற விதம். ஒண்ணு மட்டும் நீ பார்க்காதப்பா, உனக்கு முடியும். ஒரு மணி நேரம் நிக்கலாம், அரை மணி நேரம் நீ குனிந்து நிற்பாய்.
நீ தனியாக தொழும்போது அப்படி தொழுது கொள். கூட்டத்தில் சேர்ந்து இமாமாக இருந்து தொழுவிக்கும் பொழுது உனக்கு பின்னால் அந்த கூட்டத்தில் ஒரு முதியவர் பங்கெடுத்திருப்பார் அல்லவா, அல் கபீர், முதியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனத்தில் கொண்டு உன்னுடைய தொழுகையை நீ சுருக்கிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூலுல்லாஹ் ஆட்சியில் இருக்கும் பொழுது யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒப்பந்தம் இருந்துச்சு. யூதர்கள் அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் முஸ்லிம்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, முஸ்லிம்கள் யூதர்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு அமைதி ஒப்பந்தம், சமாதான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி நடந்து கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். ஆனால் யூதர்களை பொறுத்தவரை எந்த காலத்திலையும் கொடுத்த ஒப்பந்தத்திற்கு நேர்மையா நடக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம எப்படி பலஸ்தீனுடனான ஒப்பந்தத்தை முடித்துக் கொண்டு ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களோ, எந்த முஸ்லிம் நாடுகளோடு இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்தாலும் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் யூதர்கள் முழுமையாக பேணியது கிடையாது. இதுதான் அவர்களுடைய துவக்க கால வரலாறு. முஸ்லிம்களோடு குறிப்பாக அல்லாஹ்வின் தூதரோடு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க, அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. அப்ப யூதர்களின் பகுதிகளுக்கு சில முஸ்லிம்கள் போனாங்க, 2 முஸ்லிம்கள் போனாங்க யூதர்கள் பகுதிக்கு. 2 பேரும் அவரவர் தேவையை நிறைவேற்றி விட்டு வழியை பார்க்கிறார்கள். வழியில தன்னோடு வந்த நண்பர் கொல்லப்பட்டு கிடக்கிறார். யூதர்கள் பகுதியில் நடமாடியவர் யூதர்களால் கொல்லப்பட்டு கிடக்கிறார். யார் கொலை செய்தால் தெரியவில்லை. அந்த நண்பர் பதறுகிறார். எப்படி அமைதி ஒப்பந்தத்தில் இருக்கின்ற பொழுது இந்த முஸ்லிமை எப்படி கொள்ள இயலும், யூதர்கள் எப்படி இந்த அநியாய செயலில் ஈடுபடலாம் என்று கொந்தளித்தார். ரசூலுல்லாஹ் வந்து முறையிட்டார், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய பெயரை குறிப்பிட்டு இவரை கொலை செய்து விட்டார், இவரை கொலை செய்து விட்டார்கள், இவர்களை சும்மா விடக்கூடாது என்று கொந்தளித்தார். நபிகள் நாயகம் குடும்பத்தாளர்கள் அழைத்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். அப்படி ரசூலுல்லாஹ்விடத்துல பேசும் பொழுது அவருடைய நண்பரும் பேசினார், கொல்லப்பட்டவருடைய நண்பர் பேசினார், கொல்லப்பட்டவருடைய உறவினர் பேசினார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இளைஞர் ஒருவர் பேச முற்படும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, கப்பீர் கப்பீர், நீங்க அமைதியா இருங்க, பெரியவர் பேசணுங்க அப்படின்னா. பெரியவர் பேசட்டும், நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அமைதியா இருங்க, பெரியவர் பேசட்டும் என்று அந்த கூட்டத்தில் பெரியவர் ஒருவர் இருந்தார். அவரை இந்த சம்பவம் குறித்து தம்மிடம் விளக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இளைஞர்கள் கோபப்பட்டு ரசூலுல்லாஹ்விடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க, பெரியவர் இருக்கிறார், அவரை பேசட்டும், அவரை பேச சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிறகு அந்த பிரச்சனையை அல்லாஹ்வின் தூதர் அணுகினார்கள் என்பது தனிச்சம்பவம். இப்ப பாருங்க, ஒரு பாதிப்பை அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்ல முற்படுகின்ற பொழுது ஒரு பெரும் கூட்டம் நிற்கின்ற பொழுது அங்கே அந்த பாதிப்பை பற்றி தெரிந்த ஒரு முதியவர் இருப்பார் என்றால் அந்த முதியவரை பேச சொல்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் முன்னுரிமை கொடுத்தார். அவரை பேச சொல்லுங்க, முதியவர் பேசட்டும், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்று இளைஞரை அமைதிப்படுத்தினார். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் முதியவர்களுக்கு கொடுத்த மரியாதை. தொழுகையில தலைமை தாங்கி நிற்பதாக இருந்தால் அப்போது கூட முதுமை என்பது ஒரு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு அம்சம் தான். இமாமா யார் இருக்கணும், அதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்காங்க. குர்ஆன் அதிகமா தெரிஞ்சவர் தான் இமாமா இருக்கும். சின்ன வயசா இருக்கு, குர்ஆன் அதிகமா தெரிஞ்சிருக்கு, அவர் தான் இமாம். ஃபர்ஸ்ட் தகுதி. இரண்டாவது சுன்னாவை நன்கு அறிந்து வைத்திருப்பது, ஹதீஸ் இருக்கு. இப்ப எல்லாருமே கூட்டத்துல ஒரு 100 பேர் இருக்கும், 100 பேருமே குர்ஆனை மனப்பாடம் பண்றவங்க நீங்க, 100 பேருக்குமே குர்ஆன் நல்லாவே தெரியும். இப்ப யாரை முன்னுரிமைப்படுத்துவது, ஹதீஸ்ல யாருக்கு அதிகமா தெரியுமோ இவர்களில், குர்ஆனை மனனம் செய்தவர்களில், குர்ஆனை தெரிந்து கொண்டவர்களில் ஹதீஸ்கள் யாருக்கு அதிகம் தெரியுமோ அவர்தான் முன்னுரிமையா இமாமா நிற்பதற்கு முன்னுரிமை பெறுவார் அப்படிங்கிறார். அந்த எல்லாருக்குமே ஹதீஸும் தெரியும். இப்ப என்ன, இப்ப யார் இமாமா நிற்கிறது, நமக்குள்ள போட்டியே வராது. அது வேற, நாம ஒரு 5 பேரா இருந்தா கூட யாராவது சொல்ல வைங்கன்னா பாய் நீங்க போங்க பாய், நாம தாராளமா அடுத்தவங்களை அனுப்பி வைப்போம். இக்காமத் சொல்றதுக்கு மைக்க கொடுத்தாலே நீங்க சொல்லுங்க பாய், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வாங்க சொல்றதுக்கு முஅத்தின் இல்ல, கூட்டத்துல ஒரு 5 பேர் நிற்போம், வாங்க சொல்றதுக்கு யாராவது வாங்கன்னா யாராவது வாங்கலைங்க, யாராவது வாங்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நாம போய் வாங்க சொல்ல மாட்டோம். நாம இந்த நன்மைகள்ல பங்கெடுப்பதில் போட்டி போடவே மாட்டோம். அவங்க அப்படி இல்லை, போட்டி போடக்கூடியவர்கள். அதனால ரசூலுல்லாஹ் அந்த வழிமுறையை சொல்லிட்டு இருந்தாங்க. குர்ஆன் அதிகமா தெரிந்திருப்பது முதல் தகுதி. எல்லாருக்குமே குர்ஆன் நல்லா தெரிஞ்சிருக்கு, அப்ப ஹதீஸ் எல்லாருக்குமே ஹதீஸும் தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்றது, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹிஜ்ரத். யாரு மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்களோ அந்த ஹிஜ்ரத்தால் முந்தியவர் யாரோ, ஃபர்ஸ்ட் யார் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களோ அவங்க இமாமா நிக்கிறதுக்கு தகுதி. ஹிஜ்ரத்லயும் எல்லாம் முந்தியவர்களா இருக்கிறாங்க. இப்ப என்னட்டாங்க,
குர்ஆன்லயே எல்லாம் நல்லா தெரியுது, ஹதீஸிலும் நல்லா தெரியுது, ஹிஜ்ரத்லயும் முந்தியவர்களா இருக்கிறாங்க, மூணுலயுமே சமமா இருக்கிறாங்க, மூணுலயுமே சமமா இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. இப்ப இவர்களில் யாரை இமாமுக்கு முற்படுத்துவது? வயதில் மூத்தவரை இமாமாக முற்படுத்த. அதுல யார் வயது மூத்தவர்? அவரை பெரியவர் யாரோ அவரை இமாமாக இருக்கட்டும். அவருக்கு குர்ஆன் தெரிந்திருக்கும் பட்சத்தில், ஹதீஸ்கள் தெரிந்திருக்கும் பட்சத்தில், ஹிஜ்ரத்திலும் முந்தியவராக, ரசூலுல்லாஹி காலத்தில் ஹிஜ்ரத்திலும் முந்தியவராக இருந்த அந்த நிலையில வயதில் மூத்தவரை முற்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி இஸ்லாத்துல நம்ம பார்த்தோம்னா முதியவர்களுக்கு என்று ஒரு கண்ணியம் இந்த மார்க்கத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை பார்க்க முடியும், குர்ஆன் கண்ணியப்படுத்துவதை பார்க்க முடியும். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர் அஹதுஹுமா வ கிலாஹுமா. உம்முடைய பெற்றோரில் இருவருமோ அல்லது ஒருவரும் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், கிபர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வ குல் லஹுமா கௌலன் கரீமா. அவர்களை பார்த்து சீ என்று கூட நீ சொல்லிவிட்டார். முதுமை பருவத்தை உங்களுடைய பெற்றோர் அடைந்து விட்டார்களா? இருவரும் அடைந்தாலும் சரி, இருவரில் ஒருவர் தான் உங்களிடத்தில் இருக்கிறார், அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்து விட்டாலும் சரி, அந்த பெற்றோரை பார்த்து, முதுமை பருவத்தில் உள்ள பெற்றோரை பார்த்து, ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உஃப் என்று கூட நீ சொல்லிவிடாது, சீ என்று கூட சொல்லாது. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீ விரட்டி விடாதே, அதட்டாதே. அவங்களை அதட்டி பேசி மிரட்டுறது, கண்ணிய குறைவாக நடத்துவது கூடாது. வ குல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான பேச்சுக்களை அவர்கள் பேசும். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா. ரஹ்மத் என்கிற கருணை, அன்பு என்கிற அந்த இறக்கையை உங்களுடைய முதிய பருவத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக தாழ்த்திக் கொள்ளும். சிறகு அவங்களுக்கு முன்னால் அடிக்காது. அப்படின்னா என்ன? ஆணவத்தோடு பேசாது, பெருமையோடு நடந்து கொண்டாது. பணிவு எனும் சிறகை நீ அவர்களுக்காக தாழ்த்திக் கொள்ள. அவங்களுக்கு முன்னால உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது, அவர்களுக்கு முன்னால் உன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவது. பெற்றோர் முன்னாலே அதெல்லாம் பண்ணக்கூடாது. முதுமை பருவத்தில் உள்ள உங்களுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் அடங்கிப்போ. குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய சிறகை நீ தாழ்த்திக் கொள். ரஹ்மத்தை அவர்களின் மீது சொல்லி, ரஹ்மத்தை அவர்களின் மீது நீ வெளிப்படுத்து. அவங்களுக்கு முன்னால நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என் திறமை தெரியுமா, என்னுடைய உடல் திராவரம் தெரியுமா, வலிமை தெரியுமா, அது அங்க பண்ணாத. அது வெளிப்படுத்த வேண்டிய இடம் அவர்கள் அல்ல. முதிய பருவத்தில் இருக்கிற பெற்றோர்கிட்ட மார்க்கம் எப்படி பேசணும்னு சொல்லுது. கனிவா பேசு, சீன் கூட சொல்லிடாத, அதட்டாத. பிறகு உன்னுடைய பணிவு எனும் சிறகை அவர்களுக்காக நீ தாழ்த்திக் கொள். ஆனா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் முதுமை பருவத்தில் உள்ளவர்கள் தான் மிகுந்த மனவேதனைக்குள்ளாகக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் உள்ளவர்கள், பிள்ளைகள் எல்லோருமே நடந்து கொள்வதை பார்க்கணும். நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அநாயசமா நடத்தப்படக்கூடியவர்களாக புதிய பருவத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார். அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிறது இல்லை, மரியாதையை கொடுக்கிறது இல்லை. அவருடைய தேவைகள் என்னவென்று பார்த்து அதனை பூர்த்தி செய்வதற்கு முன் வருவதில்லை. பெற்றோர்களாக இருந்தாலும் முதிய பருவத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பேசுறதுக்கு ஆள் இருக்காது, அவங்க தேவைகள் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. எத்தனை பெற்றோர் எவ்வளவு முதிய பருவத்தில் உள்ளவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். வெளிநாட்டுல கஷ்டப்படுவார். எப்போதிலிருந்து? தம்முடைய 17 வயசுல பாஸ்போர்ட் எடுப்பதற்கே தகுதியற்ற காலத்துல பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிருப்பார். 18 வயசுல வெளிநாட்டுக்கு போயிருப்பார். வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் ஆவதற்கு முன்பே வெளிநாட்டுக்கு போய் அப்போதிலிருந்தே உழைச்சி, அப்போதிலிருந்தே கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளை பெற்று, அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய் சிரமப்பட்டு எவ்வளவு காலமா வெளிநாட்டுல இருந்திருப்பாரு. எப்படி பார்த்தாலும் 55 வயசு வரைக்கும் வெளிநாட்டுல இருப்பாரு. 20 வயசுல போனவரா இருப்பாருங்க, 55 வயசு வரையும் வெளிநாட்டுல இருப்பாரு. 60 வயதுக்கு நெருக்கம் வரையிலையும் வெளிநாட்டில் இருந்த பல சகோதரர்களை நான் அறிவோம். அவ்வளவு வயசு வரையிலையும் வெளிநாட்டில் இருந்து அதுக்கப்புறம் வருவார். எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வீட்டுல வந்து உட்கார்றது தான் இப்போ. ஆனா அந்த வீட்டுல வந்து உட்காரக்கூடிய அந்த காலம் அவங்களுக்கு கண்ணியமான காலமா இருக்கா? வீட்டுல வந்து ஒரு மாசம் தான். இதற்கு பிறகு அவர் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இல்லை. இதற்கு பிறகு அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவராக இல்லை. இந்த பருவத்தை அடைந்து விட்டதற்கு பிறகு ஒரு மாசம் நல்லா போகும்.
அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் தண்ணி தாமான்னு கேட்டா தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆகும். சாப்பாடு உரிய நேரத்துல சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுக்கு ஆகும். அவருக்கு ஒரு சேமிப்பு இருக்கா? அதுவும் இல்லை. ஏன்? இருந்த வெளிநாட்டில் இருந்த காலத்துல எல்லா சம்பளத்தையும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என்று கொடுத்து விட்டார். அவருக்கு ஒரு சேமிப்பும் இல்லை. வெளியில போறாரு, நண்பர்களை பார்க்கிறார், நண்பர்களோடு சேர்த்து ஒரு டீ குடிப்போம் நினைக்கிறாரு. நண்பர்கள் குடித்த அந்த டீக்கும் சேர்த்து காசு கொடுக்கலாம் நினைக்கிறார். கையில காசு இருக்கா? அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கா? பிள்ளைகிட்ட கேட்க வேண்டிய ஒரு பிள்ளை. பிள்ளை கேட்டாலும் சிலர்கள் கொடுப்பார்கள், சிலர்கள் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள், கொடுக்க மறுக்கிறார்கள். உழைப்பவர்களுக்கு கேட்கறதுக்கே ஒரு சங்கடமா இருக்கும். அப்ப இத்தகைய முக்கியவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு பிள்ளைகள் நாம நடந்து கொள்ளும். இந்த காலத்துல எப்படி உழைச்சாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சு ஓடா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் ஒரு சுய தேர்வுகள் இருக்கும் அல்லவா, சுய செலவினங்கள் இருக்கும் அல்லவா. இப்ப பிள்ளைகள் உணர்ந்து அவர் கேட்பதற்கு முன்பு இருந்தாங்க, உங்களுக்கு என்ன தேவை வச்சுக்க. அவருடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும். முதுமை பருவத்தில் நம்முடைய வீட்டில் தாயோ தந்தையோ இருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு பாக்கியம். அப்படி நாம உணரணும். அவர்கள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல ஏறும்போது ஆமீன் 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 3 முறை சொல்வார். பிறகு அல்லாஹ்வின் தூதர் விளக்கம் கொடுப்பார். அதுல ஒரு அந்த 3 ஆமீன் ஒரு ஆமீன் விளக்கம் சொல்வார்கள். ஜிப்ரீல் வந்தார், என்னிடத்தில் 3 துஆக்களை செய்தார். ஆமீன் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். ஆகவே நான் ஆமீன் சொன்னேன். கூட்டுதுவாவுக்கு ஆதாரம் இல்லை, ஜிப்ரீலுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க ஆமீன் சொல்லுங்க உத்தரவு போடுறாங்க. ரசூல் ஆமீன் சொல்றாங்க. என்ன துவா? மன் அத்ரக அபவைஹி இன்தல் கிபர், எவர் ஒருவர் முதுமை பருவத்தில் தம்முடைய பெற்றோர்களை பெற்றோம் பலம் யுக்ஃபர் லஹு, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். முஹம்மதே ஆமீன் சொல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிறார். முதிய பருவத்தில் பெற்றோர்களை அடைந்தோம், அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன? அவர்களை பராமரிப்பு செய்வதன் மூலம், அவர்களை மனம் கோணாத வகையில் நடந்து கொள்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டு விடுகிறானோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வின் தூதரை ஆமீன் சொல்லுமாறு உத்தரவிட சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார். அவர்களை பராமரிப்பதில் நமக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கு. அவர்களை பார்த்துக் கொள்வதில் நமக்கு ஒரு ரஹ்மத் இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் என்று மாத்திரமல்ல, நாம் சமூகத்தில் பார்க்கிற எந்த ஒரு முதியவர்களை பார்த்தாலும் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அந்த வயதுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அந்த மரியாதையை நாம் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி நாம முதியவர்களை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்ட என்னுடைய முதல் உரையை நிறைவேற்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வந்தே மாதரம் தொடர்பான ஒரு புதிய மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்து மக்களவை மாநிலங்களவை என இரு அவையிலும் அந்த மசோதா வாக்கெடுப்பு வெற்றியும் அடைந்திருக்கிறது. இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்போதைய இந்த நேரத்தின் படி அதையும் கொடுத்துருவாங்க, அதான் யதார்த்தம். இந்த வந்தே மாதரம் தொடர்பான ஒரு மசோதாவை பாஜக அரசு இப்போது முன்னெடுப்பதற்குரிய தேவை என்ன? நமது நாட்டில் எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கிறது. இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு இன்மைக்காக, விவசாயிகள் போராடுறாங்க, வியாபாரிகள் போராடுறாங்க. நம்முடைய நாட்டில் சிறுபான்மையின மக்கள் பலரும், ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் பலரும் தத்தமது ஒடுக்கப்படுதலை அரசுக்கு எதிரான குரலாக ஜனநாயக பூர்வமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் முஸ்லிம் வெறுப்பை கையில் எடுப்பதை அவர்கள் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள், அன்றாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கம் தான் இப்ப கூட இளைஞர்கள் தான் தலைநகர் டெல்லியில துவங்கி நாட்டின் பல்வேறு பகுதியில நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவுக்காக வேண்டி போராடினார்கள். அதன் அமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராடினார்கள். ராஜினாமாவும் செய்து விட்டார்கள்.
ஒரு வழியா போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட பல வழக்குகள் இன்னும் வாபஸ் பெறவில்லை. அந்த போராட்டத்துக்காக வேண்டி உதவி செய்த முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுறாங்க, அவர்கள் அச்சுறுத்தப்படுறாங்க என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மாணவர்கள் தன்னெழுச்சியாக மத்திய அரசின் மீது கோபம் கொண்டு ஜனநாயக பூர்வமான போராட்டத்தில் இறங்குகின்ற பொழுது அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய கல்வித்தரம் உயர்வதற்கு நாம் எத்தகைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தாம வந்தே மாதரத்தை நாங்க வந்து அது தொடர்பா ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. இப்ப இந்த மசோதாவின்படி என்ன சொல்றாங்க, இப்ப நம்முடைய நாட்டுல தேசிய கீதம் அப்படின்னு பார்த்தா அரசமைப்பு சட்டத்தின்படி ஜனகண மன இதுதான் தேசிய கீதம். தேசிய கொடி உங்களுக்கு தெரியும், இதற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. இந்த தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது இந்த பாடலுக்கு யாரும் அவமரியாதை செய்யக்கூடாது என்ற ஒரு அரசமைப்பு சட்ட மரியாதைகள் தான் இருக்கு. வந்தே மாதரம் என்பது தேசிய கீதம் இல்லை, அது ஒரு தேசிய பாடல். நேஷனல் ஆந்தம் என்பது ஜனகணமன நேஷனல் சாங்கா ஆக்கிட்டாங்க, தேசிய பாடல். ஆனா முறைப்படி தேசிய பாடலாக கூட ஆக்கக்கூடாது. எனக்கு வந்தே மாதரம் என்ற இந்த பாடலை பொறுத்தவரையிலையும் இந்த பாடல் உருவான வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களான முஸ்லிம் வெறுப்பில் தான் இந்த பாடலை உருவாக்கப்படுகிறது. இந்த பாடலின் அடிநாதமே முஸ்லிம் வெறுப்பு, சுதந்திரம் தியாகம் அல்ல, சுதந்திர உணர்வு அல்ல. ஜனகணமன என்கிற அந்த பாடலினுடைய நோக்கம் முஸ்லிம் வெறுப்பு கிடையாது. அந்த பாடலில் நமக்கு சில அதிருப்திகள் இருக்கலாம், அதனுடைய வரிகளை நம்ம உடன்படாமல் இருக்கலாம். ஆனா அந்த பாடலின் நோக்கம், மைய நோக்கம் முஸ்லிம் வெறுப்பு அல்ல. ஆங்கிலேயரிடம் நம்முடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்குது, அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும், நம்முடைய நாட்டுக்கு பெருமை இருக்கு என்று அதை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல். வந்தே மாதரம் பாடல் எப்படி உருவாகுது? வங்காள தேசத்துல, ஒருங்கிணைந்த வங்காள தேசத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய விதமான ஒரு சூழல்களில் ஈடுபட்டு அங்கே ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதுறாங்க. அந்த நாவல்ல முஸ்லிம்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடல். இந்த நாவல்ல ஒரு புனைவாக எழுதப்பட்ட பாடல் இது. வந்தே மாதரம் பாட சொல்லணும், பாடாவிட்டால் அவர் முஸ்லீம், அந்த முஸ்லிமை கொண்டுவிட வேண்டும் என்பது அந்த நாவலினுடைய கதை கரும். அப்ப முஸ்லிம் அழிப்பில் தான் அதற்கு உண்டான அடையாளமாகத்தான் இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் ஆனந்தபுரம் என்கிற ஒரு நாவல்ல பயன்படுத்தப்பட்டது. அந்த பாடலை தான் சங்க பரிவார நபர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திர பாடல் போல, இந்த நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் போல இவர்கள் உருவாக்கி விட்டார், அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். ஏதோ ஒரு வகையில 1950 இது தேசிய பாடலா ஆகிவிட்டது. சரி, தேசிய பாடல அது போயிட்டு விரும்பியவர்கள் பாடிக்கொள்வார்கள் என்று ஒரு நிலை. ஆனா இந்த பாடலுடைய வரியில நமக்கு பல்வேறு விதமான அதிருப்திகள் இருக்கு. குறிப்பாக அது உருவான நோக்கம் தப்பு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாடல முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான பல வரிகள் தான் இதுல இருக்கு. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை. வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நம்ம பெற்றோரை வணங்குவோமா? பெற்றோரை மதிப்போம், வணங்க மாட்டோம். பெரியவர்களை மதிப்போம், வணங்க மாட்டோம். இறைவனை தவிர இந்த உலகில் எவரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கூறுகள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லா மக்களுமே அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம கல்ல வணங்க மாட்டோம், பெற்றோர்கள் காலில் விட மாட்டோம், முஸ்லிம்கள் எதையும் வணங்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவாங்க. இது அவர்களுக்கே தெரியும். இந்த பாடலின் வரி என்ன? துவக்கம் என்ன? வந்தே மாதரம்னால என்ன? தாய் நிலத்தை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். வந்தே மாதரம்னா என்ன? தாய் நிலம். இந்த நிலத்தை, இந்த இந்தியாவை, இந்த இந்திய நிலத்தை ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக கற்பனை செய்து அந்த தாயை நாங்கள் வணங்குகிறோம், தாய் நிலத்தை வணங்குகிறோம். அதான் பாடலின் துவக்கமே. நம்ம பெற்ற தாயவே வணங்க மாட்டோம்னு சொல்றோம். மதிக்கப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. இதான் நம்முடைய நிலைப்பாடு, இஸ்லாத்தின் நிலைப்பாடு, முஸ்லிம்களின் நிலைப்பாடு. பெற்ற தாயை வணங்க மாட்டோம்னா இந்த நாட்டை தாயாக கற்பனை செய்து அந்த தாயை வணங்குறது எப்படி எங்களுக்கு சரியாகும்? அந்த பாடல் நாங்க எப்படி பாடுவோம்? வந்தே மாதரம் நாங்க எப்படி பாடுவோம்? முஸ்லிம்கள் எப்படி பாடுவோம்? இது ஒரு பிரச்சனை. இந்த துவக்கமே நமக்கு பிரச்சனை, நம்ம கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. அது போக 1950 இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்ட பொழுது அவர் பெருசா இருக்கிற ஒரு பல்லவி 4 சரணம், அதான் முழுமையான பாடல்.
ஆனா அங்கீகரிக்கப்பட்டது என்பது ஒரு பல்லவி 2 சரணம். ஒரு பல்லவி 2 சரணம், துவக்கமான 2 சரணத்திற்கு தான் அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் கொடுத்தது அவ்வளவுதான். 3வது மற்றும் 4வது சரணத்திற்கு அங்கீகாரம் கிடையாது. ஏன் அங்கீகாரம் இல்லை? அந்த காலகட்டத்திலேயே அந்த 3வது மற்றும் 4வது சரணத்துல நம்முடைய நாட்டின் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால அது வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக, இந்த மசோதாவின் மூலமாக வந்தே மாதரத்திற்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மசோதா. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அது சட்டமா மாறிடும். இந்த நிலையின் மூலமாக முதல் 2 சரணம் மட்டும் இல்லாம 3வது மற்றும் 4வது சரணத்தையும் இணைத்துக் கொண்டார். தேசிய பாடலாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எதை கொடுத்ததோ ஒரு பல்லவி 2 சரணம் அவ்வளவுதானே. அதை தாண்டி இல்ல மொத்தம் 4 சரணத்திற்கும் தேசிய அங்கீகாரம், தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்றார். 3வது மற்றும் 4வது சரணத்துல இன்னும் நமக்கு பாரதூரமான கருத்துக்கள் இருக்கு. அதுல என்ன சொல்ல வர்றாங்க? 3வது சரணத்தின் இறுதியில சொல்றாங்க, தாய் இந்திய நிலத்தை தாயா கற்பனை செய்து தாய் மண்ணே உனக்கு வணக்கம்னு சொல்றாங்களா. ஒவ்வொரு ஆலயத்திலும் செதுக்கப்படும் தெய்வீக உருவம் நீயே அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கோவில் சிற்பங்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற உருவம் நீ தான் அப்படிங்கிறாங்க இந்த நாட்டை, இந்திய நாட்டை. அப்ப ஆலயங்கள்ல செதுக்கப்படுறது, கோவில்கள்ல செதுக்கப்படுதல்னா என்ன? அது இந்த நாட்டில் குறிப்பிட்ட ஒரு சாராரை நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அதையே எல்லா மீதும் திணிக்க வேண்டும். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மத நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் இந்த நாட்டின் வளத்துக்காக பாடுபட்டிருக்கிறாங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சாராரை நம்பிக்கை எல்லார் மீதும் திணிக்கும்படி ஒரு பாடலை ஏன் பாடணும்? அதே கட்டாயமாக்கணும். அது மட்டும் இல்லாம 4வது சரணத்துல சொல்றாங்க, 10 கரங்களில் ஆயுதங்களை ஏந்திய துர்கா தேவி நீயே. துர்காவை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதாரண நம்பிக்கை அல்லவா? 10 கரங்கள் ஆயுதம் ஏந்திய துர்கா நீதான். அப்ப இந்திய நிலத்தை துர்கா என்கிறார்கள். முஸ்லிம்கள் நாங்க எப்படி சொல்லுவோம்? எங்க நம்பிக்கை அது வல்லவே. நாங்க எங்க நம்பிக்கையின்படி இப்படி சொல்ல முடியாது. அடுத்து சொல்றார்கள், தாமரை மலர் இதழ்களில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவி நீயே. தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்கிற லட்சுமி நீ தான், இந்த நாடு தான். அப்ப இந்த நாட்டை துர்காவாக, இந்த நாட்டை லட்சுமியாக, அறிவை அள்ளித்தரும் கலைமகள் சரஸ்வதி, அறிவை அள்ளித்தரும் சரஸ்வதி நீயே, உன்னை வணங்குகிறேன். அப்ப இந்த நாட்டை துர்கா என்றும் சரஸ்வதி என்றும் சொல்லி உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம் என்ற நம்பிக்கையில் உள்ள முஸ்லிம்கள் இந்த பாடலை எப்படி பாடுவாங்க? இதை நாங்கள் பாட முடியாது. அப்ப பாட முடியாது என்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அம்சத்தையே இவர்கள் அவமதிப்பு என்று கருதுவார்கள். ஆனால் அதை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் சட்டமாக்கி அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முனைகிறார்கள். அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு முஸ்லிம்கள் அடிப்படைய கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய நாட்டில் மதச்சார்பற்ற அந்த தன்மையை கவனத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் இந்த சட்ட திருத்தத்திற்கு, இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.